நம்முடைய மனம்தான், உள்ளம்தான் கோயில், உன்னுடைய குடில் தான் கோபுரம். ஆகவே கடவுளை நம்பி நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்று விரதம் இருக்கிறேன். அந்த காலத்தில் எதற்காக ஏகாதசி என்று விரதம் இருந்தார்கள் என்றால், ஒரு மனிதன் ஒரு நாள் விரதம் இருக்கும் பொழுது அவன் உடல் சுத்தமடையும், அவனுடைய குடலுக்கு வேலை குறையும். மறுநாள் என்ன செய்வாங்க? ஏகாதசி மறுநாள் நெல்லிக்கனியும் சாப்பிட்டு அகத்திக்கீரையும் சாப்பிடுவான். ஏன்னா நாள் முழுக்க அவன் பட்டினியாக கிடந்தான், அவனுக்கு வயிறு புண்ணு வந்துடும்னு. எல்லாமே அந்த காலத்தில் முறைப்படித்தான் நடந்தது. நாம் தான் கொள்கையை மாற்றிக்கொண்டோம். ஆகவே மனிதனே, நீ கணவன் மனைவியாக இல்லறமாக நல்லறமாக வாழலாம், நல்லா சாப்பிடலாம், பட்னி வேண்டாம். பட்னியாக இருந்து இருந்து கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் எங்கே யாரை பார்த்து கொள்வார்? சாப்பிடாமல் இருந்தால் அவனுக்கு குடல் நோய் வரும் என்பதை அவர் பார்த்து சொல்வார். ஆகவே உண்டு உறங்கி